Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஏர்ன் கரோங்கிற ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ஃபர்தராக வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி டெய்லி upto 500 வரை வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வந்து தேவையில்லை. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் அப்புறம் சைன் அப்னு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும் பேஜு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் வித் ஃபேஸ்புக்குன்னு சொல்லியிருக்கும் ப்ளூ கலர் பாக்ஸில். நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட சைன்இன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கீழே வந்து ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், சூஸ் பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர்னு இருக்கும். இதை வந்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஃபுல் நேமில் வந்து உங்கள் நேம் கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தால் அடுத்தது இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. சூஸ் பாஸ்வேர்டில் வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அதை வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்கள் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா இந்த மாதிரி சைட்ஸில் எல்லாம் ஏதாவது ஷாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஏதாவது பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து நமக்கு எந்த வித இன்கமும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் வந்து இந்த ஏர்ன் கரோ ஆப் மூலயமா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அவங்க நமக்கு இன்கம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ரைட் சைடில் வந்து அதில் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் செட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் வந்து லாஸ்ட்டாக பேமெண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் நேமு, அப்புறம் பேங்க் நேம், அப்புறம் பேங்க்கோட பிரான்ச்சோட நேம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ்லேயே இது எல்லாமே இருக்கும். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஏர்ன் கரோ ஆப்க்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் வந்து கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆயிரும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இந்த ஆப்பில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கீழே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யுவர் ப்ராஃபிட்னு சொல்லிவிட்டு இன்னொரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 864 இருக்குது. அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா யுவர் ப்ராஃபிட்னு சொல்லி இருக்கும். அது வந்து ₹121 அப்படின்னு பர் சேல்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கமிஷன் வந்து பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இப்படி வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நல்ல இன்கம் வந்து இதனால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அமேசானில் வந்து ஏதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கூகுள் க்ரோம் பேஜில் வந்து அமேசான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. amazon.in சொல்லி சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்டோட பேஜில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேர்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து காப்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து காப்பி ஆயிரும். உங்கள் ஏர்ன்கரோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோம் பேஜில் வந்து மேக் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டம் ஆஃப் த பேஜில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் யுவர் ஓன் ப்ராஃபிட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேஸ்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் அமேசானில் வந்து காப்பி பண்ண லிங்க்கை வந்து இந்த பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து மேக் ப்ராஃபிட் லிங்க்னு க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லிங்க் வந்து வரும். இதை வந்து ஷேர் பண்ணி யாராவது அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக வந்து அமேசான் பேஜ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஏர்ன்கரோ ஆப் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்னு சொல்லிவிட்டு. அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரொஃபைல் பேஜில் வந்து பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மை ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் ப்ராஃபிட் பேமெண்ட் சொல்லி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப்பை வந்து உங்கள் ஓன் யூஸ்க்காக ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏர்ன்கரோ ஆப்பில் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் லிங்க் வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வந்து தமிழில் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.